சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சமத்துக்குட்டி ஐயோ என்னங்க நீங்க ஒரு பால் ஆத்தி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பால் சூடார வேண்டாமா? சுடும்ல, குழந்தை கொடுக்கணும்ல. எங்களுக்கும் குழந்தை வளர்க்கலாம் தெரியுமா? பாப்போம் பாப்போம், இன்னும் 2-3 நாளைக்கு இங்க தானே இருப்பான். எப்படி வளர்க்குறீங்கன்னு பாக்குறேன். என்னப்பா அதெல்லாம் எங்களுக்கும் குழந்தை வளர்க்க தெரியும்ல. பாக்கலாம் பாக்கலாம். ராதா, அங்க வர்றது செவந்தி மாதிரியே இருக்கு. ஐயோ என்னங்க தெரிஞ்சிட போதுங்க. அவ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். சரி, அவளே நம்மள தப்பா நினைச்சாலும் நினைப்பாங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ முதல்ல குழந்தை உள்ள கொண்டு போ, நான் பாத்துக்கிறேன். செவந்தி, என்னம்மா இந்த நேரத்துல? உட்காரு. செவந்தி வந்திருக்கா? என்னம்மா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? இல்லைண்ணா, சும்மா மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அதான் உங்களை பார்த்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன செவந்தி, இவ்வளவு நேரம் நீயும் நாங்களும் ஒன்னா தானே இருந்தோம். அப்ப கேட்டிருக்கலாமே, இல்லைன்னா போன்ல கூட கேட்டிருக்கலாமே. இதுக்காக எதுக்கு ஒத்தையா இவ்வளவு தூரம் வர? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். நீ சொன்னதையும் மீறி பூர்ணிமாவுக்கு குழந்தைய தத்து கொடுக்கறேன்னு சொன்ன. உனக்கு என் மேல கோவம் இருக்கும் தான். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. செவந்தி, நீ ஏதோ கேக்குறேன்னு சொன்னியா, அதை கேளு. உன் அண்ணனுக்கு என்ன உன் மேல கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது கோவப்படுற நேரமா? இது நான் இப்படி கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம அந்த குழந்தையோட உடம்பு பாக்குறதுக்காக போலீஸ்காரர் ஒரு இடத்துக்கு வர சொன்னாருல்ல? ஆமாமா, அதுக்கு என்ன இப்போ? இல்லண்ணா, அந்த குழந்தை செவந்தி, அது உன் குழந்தை இல்ல, அது வேற ஏதோ ஒரு குழந்தை. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு அது தெரியுதுன்னு. அது என் குழந்தை இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆனா 2 பேரும் ஒன்னா குழந்தைய பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தீங்களே, அது எப்படின்னா? எனக்கு கூட அது ஒருவேளை நம்ம தமிழா இருக்குமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள பதட்டமா தான் இருந்தது. ஆனா நீங்களும் அண்ணியும் பதட்டப்படவே இல்லையே. அண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்களே, அது என் குழந்தை இல்லைன்னு அண்ணி சொன்னாங்களே. உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகல செவந்தின்னு அண்ணி சொன்னாங்க. நீயும் அதே மாதிரி தானே சொல்லிட்டு போன. போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அது நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டே தான் இருந்தீங்க. சரிம்மா, அதுக்கு என்ன இப்போ? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இல்லன்னா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நீங்க எப்படி சொன்னீங்க? ஒருவேளை என் குழந்தை இருக்கிற இடம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன தப்பா நினைக்காதுன்னு நான் இப்படி கேக்குறேன்னு. என்னம்மா பேசுற? நீ சொல்றத பார்த்தா நானே ஏதோ குழந்தை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிற மாதிரில பேசுற. இல்லன்னா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நீங்க 2 பேரும் அவ்வளவு நம்பிக்கையா சொன்னீங்களே, ஒருவேளை ஏதாவது தெரியுமான்னு. தெரிஞ்சிருந்தா சொல்லிடுனேன்னு கேட்கதான் வந்தேன். இத பாரு செவந்தி, குழந்தை காணாம போனதுல இருந்து நானே எவ்வளவு வருத்தத்தில் இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் தேடிட்டு தான் இருக்கேன்.
எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு பைத்தியக்காரத்தனமா ஏதோ தோணுதுன்னு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வேற அப்படி சொன்னீங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு என்கிட்ட மறைக்கிறீங்களான்னு எனக்கு எனக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு. சரி, உங்ககிட்டயே வந்து கேட்டுடலாம் தான் வந்தேன். என்னம்மா நீ இப்படி இந்த நேரத்துல வீடு தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கேன். இங்க பாரு செவந்தி, எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதுமா. இங்க பாரு, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள தேடி பாரு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கதானே வந்தேன். எனக்கு எதுவும் தெரியாதுமா. சரி அண்ணி, நான் கிளம்புறேன். இரு செவந்தி, ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. நீ பாட்டுக்கு அங்கே இங்கேயும் இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா உடம்பு கெட்டுறாது. சாப்பிட்டியா இல்லையா? இல்ல அண்ணி, நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன். செவந்தி இருமா, நானும் கூட வரேன். இந்த நேரத்துல தனியா எப்படி போவ? நான் ஆட்டோ பிடிச்சி அனுப்பி வைக்கிறேன். ஆமாங்க, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. வா போ. பாவம் செவந்தி, அவ குழந்தை நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சும் அதை கொடுக்க முடியாம இருக்கும். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஐயா, இது என்னோட குழந்தை. இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அண்ணே, என்னப்பா? இந்த குழந்தைய பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கலையம்மா. என்னம்மாச்சு? என் குழந்தைய காணோம். பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க விசாரிச்சு பாருங்களேன். சரிண்ணே. சரிப்பா. சரி. ஆ. இங்கதாம்மா இருக்க. அண்ணா, ஒரு இந்த நிமிஷம் இருமா. குழந்தைய பாத்திருக்கீங்களா? என்னம்மா ஆச்சு? குழந்தைய காணுமா? ஆமாண்ணே, ஒரு வாரமா குழந்தைய காணோம். ஏமா, என்னம்மா நீ இப்பெல்லாம் குழந்தைய எடுத்துட்டு போய் வித்துறாங்களாமா? பார்த்து குழந்தைய வச்சிருக்கலாம்ல, ஏமா இப்படி பண்றீங்க? இந்த போட்டோ எடுத்துட்டு போய் அப்படியே நேரா போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அங்க போய் விசாரிச்சு பாருங்க. சரிங்கண்ணே, தேங்க்யூ. சரி.